ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நே சூப்பராக இறால் கிரேவி வச்சுருக்கேன். எப்படி வச்சுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நான் மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். அதில் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் வத்தல் மிளகு கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நார்மல் சைஸுக்கு நான் வெட்டி எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் 2 பச்சை மிளகாய் வெட்டி எடுத்திருக்கேன், கீரி. அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் கொஞ்சம் வதங்கட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழத்தை கொஞ்சம் நார்மல் சைஸுக்கு வெட்டி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து இதையெல்லாம் இனி நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்துட்டு இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு இதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க இறால் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு இனி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி எடுத்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனையெல்லாம் போயிடுச்சு. பார்த்தீங்களா, நான் தண்ணி ஆட் பண்ணல. அதுலேருந்து கொஞ்சம் கிரேவிலேருந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வருது. இதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு வத்தல் பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் சிக்கன் பொடி எடுத்திருக்கேன். சிக்கன் பொடியும் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நல்லா கிளறி எடுத்துக்கிட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து இதுக்கு கூட ஊற்றி இனி நல்லா இதை கொதிக்க விடணும். கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வேக விடலாம். இறால் நல்லா வெந்து வரட்டும். இப்போ உங்களுக்கு சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட குழம்பு மாதிரி ஊற்றியோன்னா இந்த பதத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் வச்சு எடுக்க போகிறேன். ரசமும் வச்சு இந்த கிரேவியும் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கிரேவி ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் கடைசியாக நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலை கருவேப்பிலையும் தூவி இறக்கணுன்னா அதோட மனம் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்